தேவரா திரைப்படம் டே 1 ஒரு 150 கோடிக்கு மேலே வசூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வசூலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய நம்பர். நான் சொன்னோன்னா கண்டிப்பாக நீங்கள் வாயப்பழகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மெய்யழகன் இந்த படம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு, டே 1 எவ்வளோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் கோட்டு திரைப்படம் லப்பர் பந்து தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரம் எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அந்த படத்தை எனக்கு கொடுப்பீங்களா? ஐம் willing to pay for it. ஆமாங்க, ஹேராம் தான். ஹேராமில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து கமல், ராணி முகர்ஜி 2 பேரும் வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த வீட்டை போய் பார்ப்பாரு. அங்கே வேற ஒருத்தங்க இருப்பாங்க, பின்னாடி அந்த ஃபோட்டோ இருக்கும், அதை பார்ப்பாரு. அதுதான் ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கனி கணேஷ், அப்புறம் பிரதீப் PRK அப்படிங்கிறவர், குகன்ராஜ், டி ஜெகனாரு, அப்புறம் இன்னொருத்தர் நம்பர்ஸ் இருக்குது, அவர் பேர் என்னன்னு தெரில. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எல்லா படத்துக்குமே நம்ம ஷேர் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக எந்தெந்த படம் வந்து லாபகரமான திரைப்படம், எந்த படம் வந்து தோல்வி படம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தும்படு இந்த படத்தோட டே 14 1,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 14ல் டோட்டலாக இது வரையும் 26,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸ்த்ரீ 2 இந்த படம் வந்து ஏர்லி ஆக்சஸில் அமேசான் பிரைமில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட இந்த படம் வந்து வசூல் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் வந்து 1,15,00,000, வேர்ல்டு வைடு 1,22,00,000 43வது நாள். ஸோ டோட்டலாக 828,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 70 கோடி. ஷேர் வந்து 447,28,00,000. தேட்டர்கள் ரைட்ஸு 45 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே 400 கோடிக்கு மேலே வந்திருக்கு. அதாவது நான் சொன்னேன்ல, இது வரையும் வந்த திரைப்படங்கள்லேயே அதிக ப்ராஃபிட் வந்த படம் இது தான். அப்புறம் 993% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு போட்ட காசில் 10 மடங்கு ரிட்டர்னாக வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னு. அப்புறம் யுத்ரா இந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 50 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம். ஸோ டோட்டலாக இது வரையும் 7 நாளில் 12,70,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 25 கோடிக்கு போயிருக்கு. 6,86,00,000 ஷேராக வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. 27% தான் இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. கஹான் சுரு கஹான் கதம் இந்த படம் சுத்தம் 10% தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. என்னென்னா டே 7 பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அதில் இந்தியாவில் மட்டும் 15 லட்சம். ஸோ டோட்டலாக 3,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 18 கோடி தேட்டர்கள் ரைட்ஸு. 2 கோடி கூட ஷேராக வரல. சரியான லாஸ் இந்த படம். அப்புறம் மத்து வடலரா 2 இந்த தெலுங்கு திரைப்படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 52 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 29,40,00,000 உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 14 நாளில் பட்ஜெட் 16 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. ஷேராக வந்திருக்கிறது 16,46,00,000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி கிட்டே இந்த படம் வந்து ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 182% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. சரிபோதா சனிவாரம் இந்த படம் வந்து 29வது நாள் வசூல். நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கூட கலெக்ஷன் எடுத்துகிட்ருக்கு. 35 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில், வேர்ல்டு வைடு 38 லட்சம். ஸோ டோட்டலாக 106,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 41,75,00,000 தேட்டர்கள் ரைட்ஸு. ஷேராக வந்தது 57 கோடிக்கு மேலே ஷேராக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 137% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமையுது. கிஷ்கிந்தா காண்டம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 15 கேரளாவில் வந்து 95 லட்சம், வேர்ல்டு வைடு 1,15 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 34 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 54,18 லட்சம். பட்ஜெட் 7 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 5 கோடி. இந்த படம் ஷேராக வந்திருக்குது கிட்டத்தட்ட 29 கோடிக்கு மேலே. இந்த படம் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 24 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. பெரிய ப்ராஃபிட்டு. 585% வந்து இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது போட்ட காசில் 6 மடங்கு இந்த படம் ரிட்டர்னாக வந்திருக்கு. பெரிய விஷயம். அப்புறம் ARM அப்படிங்கிற மலையாள திரைப்படம் 15வது நாள் கேரளாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 1,44,00,000. 77 கோடி 28 லட்சம்.
வேர்ல்டு வைடு இந்த படம் 15 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட், 19 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸு, 41 கோடியே 73 லட்சம் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் போட்டதில் டபுள் மடங்குக்கு மேலே ரிட்டர்ன் வந்திருக்கு. 20 கோடிக்கு மேலே, அதாவது 22 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு 219% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. கோழி பண்ணை செல்லத்துறை இந்த படத்தோட 7வது நாள் வசூல் 4 லட்சம் தமிழ்நாட்டிலே, 5 லட்சம் வேர்ல்டு வைடு. டோட்டலாகவே உலகம் முழுக்க இது படம் 7 நாளில் 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட்டு, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 1.5 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 30 லட்சம் தான் ஷேராக வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமையுது. நந்தன் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 11 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு. டோட்டலாக இந்த படம் 7 நாளில் 1 கோடியே 14 லட்சம் வேர்ல்டு வைடு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 2 கோடிக்கு போயிருக்கு. 61 லட்சம் இந்த படத்துக்கு ஷேராக வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த படமே ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. கடைசி உலகப்போர் இந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். இந்த படம் வந்து இதுவரையும் 4 கோடியே 30 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 15 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 8 கோடியே 20 லட்சம். ஆக்சுவலாக ஷேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் 2.25 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, ஆனால் பெரிய லாஸை சந்திச்சிருக்கு. லப்பர் பந்து 7 நாளில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 63 லட்சம் 7வது நாள், வேர்ல்டு வைடு 1 கோடியே 78 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 11 கோடியே 81 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடியே 60 லட்சம். அப்புறம் பட்ஜெட் 9 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 5.5 கோடிக்கு போயிருந்தது. இந்த படம் வந்து 6 கோடியே 38 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 90 லட்சம் கிட்ட ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 7வது நாளே. ஸோ 7வது நாளே இந்த படம் வந்து பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. தொடர்ந்து இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது. ஏன்னா இப்போ என்னதான் மெய்யழகன் வந்திருந்தாலுமே இந்த படம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 96 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 56 லட்சம். ஸோ டோட்டலாக 452 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ பட்ஜெட் 400 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 187 கோடி, 244 கோடி ஷேராக வந்திருக்கு. ஸோ ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு அப்படியே நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 57 கோடி கிட்டே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் 2 முக்கியமான ஏரியாவில் இந்த படம் லாஸு. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது தான் ஒரு நல்ல கெயினை கொடுத்துருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலேயோ ஓவர்சீஸ்லேயோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே 2 ஏரியாவில் கோட்டை விட்டுருச்சு. தேவரா ப்ரீசேல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 42 கோடியே 55 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 78 லட்சம், கேரளாவில் 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 21 லட்சம். ஸோ டோட்டலாக 87 கோடியே 80 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனல் ப்ரீசேலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது இந்த படம் 150 கோடி, அதாவது பத்தான், ஜவான், இப்போ கோட்டு இந்த படங்களோட டே 1 கலெக்ஷன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். லியோவோட கலெக்ஷனை பிரேக் பண்ண போதா, அதை தாண்டி 150 கோடி வசூல் பண்ண போதான்னு இன்றைக்கி இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ ஆனால் ஆந்திரா தெலுங்கானாலாம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கல்கிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்ததில்ல, அந்த அளவுக்கு தேவராக்கு இல்லை. ஸோ இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் மெய்யழகன் இந்த படம் ப்ரீசேல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 51 லட்சம். ஆக்சுவலாக ரொம்ப புவராக இருக்குது. கர்நாடகாவில் 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 லட்சம், ஓவர்சீஸில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 12 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஃபைனலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ரொம்ப கம்மியான வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் 1 கோடியே 51 லட்சம் புக் ஆகிருக்குல்ல, வழக்கமாக புக் ஆனதுலேருந்து ஒரு ஒரு கிராஸாக, அதாவது டே 1 கலெக்ஷனாக வரும்போது அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு அப்படின்னா அந்த படம் ஒரு 50 லட்சம் 55 லட்சம் கிராஸ் கலெக்ஷனாக வரும். ஆனால் இந்த படம் எவ்வளோ புக்கிங் ஆச்சோ அதில் வந்து சில டிக்கெட்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. டே ஒன் 2 கோடி இந்த படம் வந்து தமிழ்நாடு கிராஸராக வரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, கார்த்திக்கு பெரிய ஓப்பனிங் 6 கோடி 7 கோடிக்கு தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருந்தது. இப்போ இந்த படத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மேபி இது ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் இல்லை, ஏதோ ட்ரெய்லர்லேயே உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸாக கூட இருக்கலாம். சில பேர் படம் பார்க்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வேறு மாற்று கருத்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, தேவரா எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.